நண்பர்களே, கரண்ட் அஃபேர்ஸ் தான் பாருங்கள். முதுகுளத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவன் கண்டெடுத்த ராஜராஜன் சோழன் காலத்து நாணயம். பாருங்கள், அந்த நாணயம் தான் இது ரெண்டும். அது முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது மறுபக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். நாணயம் கண்டெடுப்பு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு அருகே செல்வநாயபுரம், அது அங்கே தான் எடுத்திருக்காங்க. அது வந்து பாருங்கள், முதலாம் ராஜராஜ சோழன் கிபி 985 to 1012 பெயர் பொறித்த 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஈழ நாணயத்தை பார்த்துருக்காப்புல. இலங்கை வெற்றியின் சிறப்பு வெளியீடு. மாணவன் கண்டெடுத்த முதலாம் ராஜராஜ சோழன் பெயர் பொறித்த செம்பால் ஆன ஈழ நாணயம் ஆகும். வரலாறு பண்பாடு பற்றி ஆய்வில் காசுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பாருங்கள், முதலாம் ராஜராஜ சோழனின் இலங்கை வெற்றியின் பின்னணியில் சிறப்பு வெளியீடாக ஈழ காசுகள் வெளியிட்டன. இவை முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் காலம் வரை பயன்பாட்டில் இருந்துள்ளன. பொன், வெள்ளி, செம்புகள் இக்காசுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கையின் பயன்பாட்டுக்காக அச்சிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காசின் ஒரு பக்கம் கையில் மலர் ஏந்தியவர் ஒருவர் நிற்க, அவரது இடப்பக்கம் 4 வட்டங்கள் உள்ளன. அவற்றின் மேலும் கீழே மலரும் உள்ளன. வலது பக்கம் திரிசூலும் விளக்கும் உள்ளது. மறுபக்கம் கையில் சங்கு ஏந்தி ஒருவர் அமர்ந்திருக்க, அவரின் இடது கை அருகே தேவதாசி எழுத்துக்களில் ஸ்ரீ ராஜராஜ என 3 வரிகள் எழுதப்பட்டுள்ளது. அந்த காசில் வந்து பாசி படர்ந்து இருப்பதால் எழுத்து சரியாக தெரியவில்லைன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.